நைட்ல ஏச்சாருன்னு வச்சுங்க சார், எல்லா லைட்டையும் போட்டுருவாரு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இல்ல இதெல்லாம் முதல்ல சொல்லலையா 36 வருஷத்துக்கு முன்னால? கரெக்டா இருந்தாரு சார், இப்பதான் சார் இப்படி பண்றாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் பேசுறதில்ல, ஒரு கூச்ச சுவாபத்தில் பேசாம இருந்தோம். பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். 2 பக்கமும் வயல் இருக்கும். அப்போ கேட்டாங்க இவங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சரிசியான்னு கேட்டாங்க. அப்பவே நினச்சிட்டேன், இந்த மாதிரி கேள்வி போய் வேற யார்ட்டையும் ஊரில் கேட்டாத. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. தனியா ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு வீடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்ட்டு வந்தவங்க தான். 10 வருஷம் ஆகுது. நீங்க உங்க அம்மா கூட்டிட்டு அழகா போயிட்டு சிதம்பரத்துல இருக்க வேண்டியதானே? சார் அது அவங்களுக்கு உடம்பு சரியாதவங்க, அவங்களுக்கு. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உங்க அம்மாக்கு என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேல ஆயிடுச்சு. 70 வயசு ஆனாச்சு. சார் முடியாது. பொய்யெல்லாம் சொல்றாங்க சார். எனக்கே 60 ஆக போது, அவங்களுக்கு 10 வயசுல வந்துட்டாங்க. ரொம்ப ரூல்ஸ். வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, பேசவே மாட்டாரு. பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் பேசுனா அது கருத்து வேற்றுமையில வந்து 2 பேத்துக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்படும். அதுக்காக எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. நல்லா ஒரு ஆல்பத்தை பாத்துக்கிட்டேன், இங்க போனாலங்க அப்ப எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு. ரொமான்ஸ் மேட்டுக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்குறியே. அதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்குது? புரியல, என்ன பண்றீங்க? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. எங்க அம்மாவும் அப்பாவும் டீ கொண்டு வந்து குடிச்சிட்டு 3/4 மணி நேரம் பேசுவாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஒரு டெய்லி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு சார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. டைம் டேபிள் சொல்லுங்க டக்குனு. யாரா சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம் சார். 5 மணி எழுதல். நெக்ஸ்ட் 5:30 to 7:30 யோகா எக்ஸசைஸ். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு. வீட்ல இருக்க மாட்டார் சார், வண்டி எடுத்துட்டு எங்கயா கிளம்பிடுவாரு. ஓ, அப்ப வந்து 10 to 12 வெளியில் சுற்றுதல். ஓகே, உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். இதோட முடிச்சுவோம் இன்னைக்கு. ரைட்டா? இந்த பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா? இப்ப நம்ம ஒரு டைம் டேபிள் ஓடும். இந்த ஸ்கூல் வாத்தியாரா நீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து பேசணும், இவ்வளவுதான் டைம் டேபிள். பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. கை விடுங்க. இதுதான் லவ் பண்றது சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும்.